காஃபி கொண்டுட்டா இல்ல டீ கொண்டுட்டா? சரி கொண்டாரேன். என்னது மக்கா? நம்ம அண்ணனுக்கு நம்ம அண்ணியை கெட்டதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தர வந்துச்சு தெரியுமா? ஆமா, அண்ணன் உங்க அண்ணியை பார்த்தோண்டு எனக்கு இவ்வளவுதான் கெட்டணும்னு சொல்லிட்டு தலையில நின்னுட்டேன். அந்த பிள்ளைக்கு போன வரதான் கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு போன ஆளே என்கிட்ட வந்து சொல்லிச்சு, உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகையால போட்டு தீட்டிட்டாவலாம். அரண்மனை மாதிரி வீடா, கப்பல் மாதிரி காரா, அந்த மாதிரி தாமா ஊரே வாயை பொளந்து கிடக்கு. என்ன செய்ய மக்கா, உருண்டாலும் பிறண்டாலும் ஒட்டது தானே டீ ஒட்டும். நம்ம தலையில என்ன எழுதிருக்கு அதானே நடக்கும். சூப்பர் அண்ணி. ஏதோ ரெண்டு பேரும் தீவிரமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல அண்ணி, எல்லாம் உங்க அருமை பரண்டைகளை தான் சொல்லிட்டு இருந்தேன் எங்க அம்மா கிட்ட. அருமை பெருமை தானே? கேட்டேன். அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தீல்ல, அந்த பொண்ணுக்கு என்னது உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கத்தால சாத்திட்டாவோன்னு சொல்லி சொன்னேன்ல. இந்த பிள்ளைக்கு கப்பல் மாதிரி காரு, அரண்மனை மாதிரி வீடு. இதுக்கப்புறம் நடந்த கதை தெரியுமா உனக்கு? கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் அந்த பிள்ளைகிட்ட அவன் மாமியாரி என்னம்மா ஒரு கப்பு காப்பி தண்ணி எதுவும் கிடைக்குமான்னு கேட்டிருக்கா. பக்கத்துல நாத்தனாலும் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு கப்பு காப்பின்னு இருக்கா. கப்பல் மாதிரி கார் கொண்டு வந்திருக்கேன், வீடு கொண்டு வந்திருக்கேன், என்னையா கிளவி காப்பி போட சொல்லுத அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நின்று இருக்கா. உடனே நாத்தனக்காரி எங்க அம்மா எப்படி பேசுவேன்னு இருக்கா. உடனே பெரிய கருங்கலை தூக்கிட்டு மண்டை வாக்கல ரெண்டு பேருக்கு வீக்கிட்டாலாம் வீக்கி பூசனை இழுத்துட்டு அந்த கப்பல் மாதிரி கார்ல வச்சு அந்த அரண்மனை மாதிரி வீட்டுக்கு தண்ணி கொடுத்து எடுத்துட்டு போயிட்டாலாம். கடைசியில அந்த மாமியா கிழவியும் நாத்தனாரும் நடுத்தரல நிக்காவலாம். எப்படி உங்களுக்கு வசதி? நீ மட்டும் போதும் மர்மோள, ஏன் தங்க மர்மோள, நீ மட்டும் போதும் மர்மோள.